ரமேஷ், இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா டே. மை காட் பிளஸ் யூ. ஒரு இன்னைக்கு வந்து நான் ஒரு புது விதமா ஒவ்வொரு குரு பூர்ணிமாவுக்கும் ஏதாவது நூதனமா செய்யணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ரெகுலராகவே வச்சிருக்கேன். ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இப்போ இந்த குரு பூர்ணிமா இது வந்து என்னுடைய பிளஸ்ஸிங் கார்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் கொடுக்குறது. ஸோ இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க அப்படிங்கிறதுனால இப்பதான் ரெடி ஆச்சு அப்படிங்கிறதுனால உனக்கு கொடுக்குறேன். மற்ற ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டிஜிட்டலாக அனுப்பிச்சிட்டேன். சரியா? ஸோ மே காட் பிளஸ் யூ. ஸோ குரு பூர்ணிமா டேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா? ரைட். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, இது ஃபுல்லா குரு பூர்ணிமா கார்டு. ஓகே. இந்த இதுல இப்போ பிசிக்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், டாபிக் கார்டு அப்படின்னு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இந்த பிசிக்ஸ்ல நான் என்ன மீன் இது வந்து ஒவ்வொரு கலர் கோட் கொடுத்துருக்கேன். இது வந்து மேக்ஸுக்கு ரெட்ல இருக்கும், பிசிக்ஸுக்கு ப்ளூல இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு கிரீன்ல இருக்கும். சரியா? இப்போ மேக்ஸில் ரெட்ல இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. சரியா? அது நடத்திட்டேன் அப்படிங்கிறதுனால அது போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஸ்கேன் பண்ணாக்கா, அதாவது நீங்கள் நம்ம ஃபோனை வச்சுட்டு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணலாம்ல. அப்படி பண்ணுறப்ப உனக்கு அந்த என்டையர் லெசனுடைய டாபிக், அது வீடியோ, அது சம்மந்தமான நோட்ஸு, கான்செப்ட் மேப்ஸு எல்லாமே உள்ளே வந்துடும். புரியுதா? எல்லாமே நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். நீ அங்க எங்க தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எப்போதுமே இதை தான் நான் வந்து ஹைபிரிட் லேர்னிங்னு சொல்லுவேன். அதாவது ஃபுல்லா டிஜிட்டலா இருக்கிறதுங்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட்டா இருந்தா நல்லது. அதாவது ஹார்ட் காப்பியும் வேணும், அதே டயத்துல நமக்கு டிஜிட்டலும் வேணும். அதனால தான் உங்களை அதை பார்த்து எழுதவும் சொல்றேன். புரியுதா? ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ இந்த இதில் வந்து நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்குது, அப்புறம் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு கான்செப்ட் டாபிக்கு தகுந்த மாதிரி அந்த கவர் பேஜும் மாற்றிருப்பேன். அதே மாதிரி மேட்ரிசஸ் டிட்டர்மின். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி இருக்கு இல்லையா? அடுத்தது டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மேத்ஸை பொறுத்தவரையிலும். அடுத்தது கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் முடிச்சிட்டோங்கிறதுனால அது. அதுக்கப்புறம் தட் இஸ் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸு. தென் இது வந்து சொல்யூஷன்ஸ். இந்த சொல்யூஷன்ஸ் நல்லாவே வந்திருக்குல்ல அட்ராக்டிவ் கலரில். அது ஏன் போட்டேன், பிகாஸ் எனக்கு முத நான் படிக்கிற காலத்தில் சொல்யூஷன் அறிவோம்னு எனக்கு ஞாபகம் வந்தது. நான் கண்ணால் பார்த்தது என்னன்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட். எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் கிறிஸ்டலை போட்டு பா வாய் கொப்பளிக்க சொல்லுவாங்க. அப்போ தான் நான் வந்து அந்த சொல்யூஷன்றதே அதை நான் போட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். ஒரு சிட்டிகை எடுத்து அப்படி போட்டோம்னா நல்லா சூப்பராக கலர் வரும். ஸோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஓகே. ஸோ அதை பற்றி படிக்கிறப்ப டீப்பாக நம்ம கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணுன்ற ஒரு உணர்வே அதில் தான் வந்தது. அதுக்கப்புறம் இது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இது கோஆர்டினேஷன். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ரிலேட்டடாக தான் போட்டிருப்போம். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் இது ஏன் பிளட் போட்டிருக்கேன், ஏன்னா ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்றது ஹீம் அப்படிங்கிறது அயன் இல்லையா? ஹீமோகுளோபின் அயனை சுற்றி இந்த குளோபுலர் புரோட்டீனு, அது சென்ட்ரலி லொக்கேட்டடா, அதுவே ஒரு மெட்டல் பேஸ்டு காம்பவுண்ட் தான். ஸோ அது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அது. அது பார்ஃபைரின்னு சொல்லுவாங்க, மெட்டலோ பார்ஃபைரின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வந்து ஒரு அற்புதமான ஒரு எலிமெண்ட் அது. ஸோ அப்போ அந்த அயன் இல்லைன்னா நமக்கு உயிரே இல்லை அப்படிதான் வச்சுக்கணும். ஏன்னா ஹீமோகுளோபின் ஆச்சு. நம்மளை பொறுத்த மனுஷனை பொறுத்த ஹீமோகுளோபின்றது இரும்பு சத்து இல்லைன்னா நமக்கு அவ்வளோ வீக்னஸ் வந்துடும். அதனால தான் அது வந்து காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிருக்கு அந்த பிளட் தான். இதே இது ஃபோட்டோசிந்தசிஸ்ல வரப்ப அந்த குளோரோஃபில். அதனால தான் குளோரோஃபில் நிறைய சாப்பிடு. ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சரும் குளோரோஃபில்லும் கிட்டத்தட்ட ஒன்று போல இருக்கும். குளோரோஃபில்ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து மெக்னீசியம். வேறஸ் இதுல வந்து ஹீமோகுளோபின்ல அயன் தான் மெயின். ஸோ அதனால அதை பார்த்தாலே தெரியும் அதோட பேக்ரவுண்டு என்ன அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ ஆசிட்னு சொன்னாலே நமக்கு வந்து அஸ்டிக் ஆசிட் ஞாபகம் வரும், வினிகர். அப்போ நம்மளோட டைனிங் டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் ஆச்சு அது. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ்னாலே டக்குன்னு குளோரோஃபார்ம் ஞாபகம் வரணும். அதனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அந்த என்டையர் டாபிக்கு இது மாதிரி டாபிக் கார்டுன்னு கொண்டு வந்திருக்கோம். ஸ்கேன் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உனக்கு போகும். ஸோ அப்போ நமக்கும் என்னென்னா, இப்போ எங்கே இருந்தாலும் இப்போ ஃபோன் எங்கே போனாலும் அங்கே போய் டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ இந்த இடத்துல இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, இது ஃபிசிக்ஸு.
ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்தாச்சு, ஆல்டர்னேட் கரண்ட்டு, அதுக்கப்புறம் ரே ஆப்டிக்ஸு அது என்ன பார்க்கணும், மூவிங் சார்ஜஸ்ஸு, த எலக்ட்ரிக் சார்ஜஸ்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த கார்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேயா? இந்த கியூஆர் கோட் ஆப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது புரியுதா? கியூஆர் அண்ட் பார் கோட் ஆப். என்ன பண்ண வேண்டியது? அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி பார்த்தா இப்போ டக்குன்னு உடனே கேப்சர் ஆகும். சரியா? அப்போ இந்த இடத்துல போய் நின்று டச் பண்ணான்னு வச்சுக்கேன், இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய என்டையர் கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரடியாக வரும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஆக்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஆனால் ஆக்சஸ் இல்லாதவங்க மெம்பர்ஷிப் ஆனால் தான் அது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பார்த்தோன்னாக்கா தபர் டாபிக் ட்ரீலேருந்து எல்லாமே இருக்கா? சீத டாபிக் ட்ரீ, எலக்ட்ரிசிட்டி டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸு, அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதில் ஃபார்முலா குயிஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பேன் அதில். அதை தவிர வீடியோ லெக்சர்ஸும் இருக்கும். சீத இல்லையா? இது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் மாற்றி வச்சுருப்பேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறது கூட சிரமம் இருந்ததுன்னா ஒரே லிஸ்ட்லேயே எல்லாம் வர மாதிரியும் பண்ணியிருக்கேன். ஓகேயா? கிளியர்? ஸோ இதை தவிர ஃப்ளாஷ் கார்ட்ஸு, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் இதில் கொண்டு வந்திருப்பேன். ஸோ அதனால தான் உங்களையும் பண்ண சொல்கிறேன். ஸோ பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கும் பெருமையாக இருக்கும். இப்போ ஒரு பாலாஜின்ற ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்கான், அந்த ஃப்ளாஷ் கார்டு இதில் அரங்கேறி இருக்குன்னாக்கா அவன் வாழ்நாளைக்கு அதை பார்த்துட்டு இருப்பான்ல. அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது வந்து என்னன்னா புக்கை விட இது அதிக சிறப்பு வாய்ந்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, புக்கு பிரிண்டடு ஒரு காப்பியோட அவள் தான், பிரிண்ட் பண்ண அந்த காப்பியோட அவள் தான் அது. மறுபடியும் இன்னொரு எடிஷன் வர வரையலாம். ஆனால் இதில் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த டாபிக் வைஸ் நான் போயிருக்கிறதுனால, டாபிக் கார்டுன்னு பேர் இல்லையா, இதில் போயிருக்கிறதுனால எவ்ரி டைம் நியூவாக போடுறப்ப அதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ புரியுதா? அப்போது வாரத்துக்கு வாரம், மாதத்துக்கு மாதம் என்ன ஆகும், அந்த ட்ரெண்டிங்கை நான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா அதுவும் அந்த டாப்பிக்கில் வந்துடும். அப்போ எப்போ இருந்தாலும் உனக்கு அதை பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது வாழ்நாளைக்கு நீ வச்சுக்கலாம் இதை. ஏன்னா தெரியும் உனக்கு. இப்போ அந்த டயத்தில் இப்போ நான் டெலிகிராம் சார், டெலிகிராம் அக்கௌண்ட் இப்போ இல்லை எனக்கு அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கார்டு உன்கிட்ட இருக்கும்ல, இது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஓகேவா? இது நாட் ஒன்லி தட் நீ தான் யூஸ் பண்ணும் இல்லை, இதை இன்னொருத்தருக்கும் செட் அப்படியே கொடுக்கலாம். ஆனால் அவங்க மெம்பர்ஷிப் ஆனால் தான் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். புரியுதா? சும்மா இதை வச்சுட்டு மிஸ்யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீ மட்டும்தான் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீ ப்ரமோட் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஐடியா பண்ணி இதை போட்டேன். ஸோ அந்த கார்டு தான் நான் பல்கா எடுத்து வச்சிருக்கேன். அதை உனக்கு தரேன். ஓகே. நல்லபடியா இதை எல்லாம் இப்போ இனிமேட்டுக்கு இது அக்கௌண்டபிலிட்டி உனக்கு வந்துடுது இல்லை இல்லையா? எது பார்த்தோம் பார்க்கல எல்லாமே தெரிஞ்சிடும் அது. ஏன்னா கைக்குள்ள எல்லாம் அடக்கமா இருக்கு. சரியா? ஈவன் உங்க பேரண்ட்டை கேட்டா கூட இந்த மாதிரி இதுல இருக்கு, இது எல்லாமே இருக்கு அப்படின்றத காமிக்கலாம். அவங்க ஆக்சஸ் அவங்க ஃபோன்ல இருந்து எடுக்கலாம். எடுத்துட்டு ஆனா உன் நம்பர் அவங்க கேட்பாங்க. ஸோ உன்னுடைய பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களாலையும் பார்க்க முடியும். புரியுதா? ஓகேவா? ஸோ இதை நல்ல விதமா இந்த நல்ல நாள்ல யூஸ் பண்ணு. ஐ காட் பிளஸ் யூ.